தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் உள்ள வேலை வாய்ப்பு பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். எக்ஸாம்ஸ் எதுவுமே கிடையாது. உங்களோட மார்க் அடிப்படையில் வச்சுதான் வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. மொத்தம் 1518 காலிடங்கள் இருக்கு. இப்ப இதுக்கு நம்ம என்னென்னலாம் படிச்சிருக்கணும் அப்படின்றத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். டிகிரி முடிச்சிருக்கலாம், இல்ல டிப்ளமோ, இன்ஜினியரிங் எதுனாலும் படிச்சிருக்கலாம். உங்களோட குவாலிபிகேஷன் தகுந்த மாதிரி வேலை வாய்ப்பு உண்டு. இப்ப கிராஜுவேட்டா முடிச்சிருந்தீங்கன்னா, இன்ஜினியரிங் எல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ரெண்டிஸ் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமோட அப்ரெண்டிஸ் எல்லாம் போஸ்டிங் கொடுப்பாங்க. பிளஸ் நான் இன்ஜினியரிங் நீங்க ஒரு பிஏ, பிகாம், பிஎஸ்சி அந்த மாதிரி முடிச்சிருந்தீங்கன்னா கிராஜுவேட் அந்த மாதிரி அப்ரெண்டிசஸ் போஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ எல்லாமே இது அப்ரெண்டிசஸ் தான். இதோட சேலரி ஸ்டார்டிங் 12,300 ஸ்டார்ட் ஆகும். ஏஜ் உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா 20ல இருந்து 28 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்றது. ஸோ எக்ஸாம்ஸ் எதுவுமே கிடையாது. தமிழ்நாடு ஃபுல்லாவே உண்டு. இப்ப நம்ம லாஸ்ட் தேதி எப்படின்னா 28/8க்குள்ள நீங்க அப்ளை பண்ணிருக்கணும். எக்ஸாம்ஸ் எதுவுமே கிடையாதுன்னா எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க ஹையஸ்ட் மார்க் உங்களோட மார்க்கை வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா சர்டிபிகேட் வெரிஃபை பண்ணுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். இப்ப இதுக்கு எப்படிலாம் அப்ளை பண்ணலாம், என்ன வெப்சைட்ல போயிட்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீடைல்ஸ் நம்ம 1 by 1 பார்ப்போம். தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்திருக்க நோட்டிபிகேஷன் லிஸ்ட் இதுதான். என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. விழுப்புரம், கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, சேலம். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள எல்லா ஊர்லயுமே வேலை வாய்ப்பு அவைலபிளா இருக்கு. ஸோ நம்ம எந்த ஊர்ல வேணாலும் வாங்கிக்கலாம். நம்மளோட நேட்டிவ் பிளேஸ்லயே நமக்கு வேலை வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. இப்போ நம்ம என்னென்ன பார்ப்போம். இப்போ கிராஜுவேட்ல நீங்க இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மெக்கானிக்கலுக்கு இவ்வளவு வேக்கன்ட் இருக்கு, சிவிலுக்கு, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இந்த செக்ஷன் படிச்சவங்களுக்கு இவ்வளவு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத இதை மென்ஷன் பண்றாங்க. இப்போ விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லயே 100 வாய்ப்பு டோட்டலா இருக்குது. ஸோ நீங்க மேக்சிமம் அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. நெக்ஸ்ட் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கான எவ்வளவு வெக்கேஷன் இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. இப்போ விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு இருக்குது, கும்பகோணம், மதுரை. ஸோ டோட்டல் 438 வேக்கன்ட் உண்டு. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் நான் இன்ஜினியரிங்னா பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிபிஎம். ஸோ நீ என்ன வேணாலும் முடிச்சிருக்கலாம். ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பு தான் இது. ஸோ அதுவுமே விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட், கும்பகோணம் எல்லாமே டோட்டலா சேர்த்து 623 இருக்குது. ஸோ அந்த செக்ஷன் நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இது அப்ளை பண்றதுக்கு மினிமம் நீங்க ஒரு டிகிரியா இருக்கணும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கணும், பிளஸ் மார்க்கின் அடிப்படையில் மட்டும்தான் உங்களை செலக்ட் பண்றாங்க. எக்ஸாம்ஸ் எதுவுமே கிடையாது. இது எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னா, www.nats.education.government.in சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு நீங்க புதுசா அப்ளை பண்றீங்கன்னா இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க எந்த இடத்துல அப்ளை பண்றீங்க அப்படின்றத அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் பண்ண முடியும். இது நீங்க அப்ளை பண்ணி செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் கொடுக்குறாங்க. எப்போ அப்படின்னா உங்களோட சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு உங்களை கால் பண்ணுவாங்க. அதுக்கு உங்களோட டிராவல் எக்ஸ்பென்சஸ் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா இது அப்ளை பண்றதுக்கு ஆகஸ்ட் 28க்குள்ள நீங்க அப்ளை பண்ணிருக்கணும். இது அப்ளை பண்ணீங்க அப்படின்னா செப்டம்பர் 2nd வீக்ல உங்களை கால் ஃபார் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் எடுத்துட்டு வெரிஃபிகேஷன் எல்லாமே 4th செப்டம்பர்ல முடிச்சிடுறாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைன்னா பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.